ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை பட்டப்பகலில் ஓட கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசியல் பழிவாங்கலில் நிகழ்ந்த கொலையா என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணையை தொடங்கிய நிலையில் பன்றி வளர்க்கும் தொழிலில் பார்ட்னராக இருந்தவர்களே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் நிகழ்த்திய கொடூரம் என்பது தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த ராயக்கோட்டை அருகே செங்கோட சின்னள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிசங்கர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருந்த ரவிசங்கரை பட்ட பகலில் சாலையிலேயே வைத்து ஓட மர்ம நபர்கள் சிலர் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். மர்ம நபர்கள் வெட்டியதில் தவாக நிர்வாகிக்கு கை விரல்கள் துண்டாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரவிசங்கரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் குமார் என்பவரது கோழி பண்ணையை வாடகைக்கு எடுத்து பன்றி வளர்த்து வந்திருக்கிறார் ரவிசங்கர். கடந்த 9 மாதங்களாக பன்றி வளர்க்கும் தொழில் செய்து வந்த ரவிசங்கருடன் பார்ட்னராக ஆதி, ரக்ஷித் ஆகிய இருவரும் சேர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. 3 பேரும் சேர்ந்து பன்றி வளர்ப்பு பண்ணை நடத்தி வந்த நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் 3 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த 2 மாதங்களாக பண்ணைக்கு செல்லாத ரக்ஷித்தும் ஆதியும் தாங்கள் செலவு செய்த தொகையை திருப்பி கேட்டதாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு பன்றி வளர்ப்பு பண்ணைக்கு சென்ற இருவரும் ரவிசங்கரிடம் பணம் கேட்டு தகராறு செய்ய வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு உருவாகி இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி ரவிசங்கரை நம்பி பணம் போட்ட ஆதியும் ரக்ஷித்தும் ஆத்திரத்தில் ரவிசங்கரை கொலை செய்யும் முடிவுக்கு வந்ததாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் வழக்கம் போல பண்ணையில் ரவிசங்கர் வேலை செய்து கொண்டிருக்க ஆதியும் ரக்ஷித்தும் அரிவாளுடன் பண்ணைக்கு வந்திருக்கிறார்கள். அரிவாளை பார்த்ததும் ரவிசங்கர் வெளியில் தெரித்து ஓடிய நிலையில் ஓட விரட்டி இருக்கிறார்கள் ஆதியும் ரக்ஷித்தும். ஆனாலும் ஆத்திரம் அடங்காமல் சாலையிலேயே ஓட இருவரும் சேர்ந்து வெட்டி கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. இருவரும் சேர்ந்து சரமாரியாக வெட்டியதில் கை, கால், கழுத்து, இடுப்பு ஆகிய இடங்களில் அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் கைவிரல்கள் துண்டாகி சாலையில் விழுந்து கிடந்தது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரவிசங்கர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்த நிலையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.